2026 சட்டமன்ற தேர்தல்ல நான் போட்டியிடல. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டதால, ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் என்னால பிரச்சாரம் பண்ண முடிஞ்சது. மற்ற தொகுதிகளுக்கு என்னால போக முடியல. அந்த மனக்குறை அப்படிங்கிறது என்கிட்ட இருந்தது. அதனால இந்த தேர்தல்ல நான் போட்டியிட போவதில்ல. அத நான் கட்சி தலைமை கிட்ட 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் இந்த தேர்தல்ல பாஜக போட்டியிடுற 27 தொகுதி, கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகளுக்கு தீவிரமா பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படிங்கிற கருத்துக்களையுமே அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு வாரமா தமிழ்நாட்டோட சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, பாஜக தரப்புல பொதுவா பாஜகவோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை போட்டியிடுறாரா, போட்டியிடலையா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை தங்களோட கருத்துக்களை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் மற்ற சீனியர்களை கூட நீங்கெல்லாம் ஏன் நிக்கிறீங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அண்ணாமலை நிக்கணும், அது போன்ற கருத்துக்களையுமே கூட பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு அண்ணாமலை அது குறித்துமே பேசியிருக்காரு. தொடர்ச்சியா சமூக வலைதளத்துல இது தொடர்பா ஒரு விவாதம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. நானா தான் தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ள பாஜக வட்டாரத்துல பல்வேறு சம்பவங்கள், அதாவது அண்ணாமலை போட்டியிட்டது குறித்து பல்வேறு சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ்ல பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலை போட்டியிட்டாரு. போட்டியிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளையுமே அண்ணாமலை வாங்கினாரு. 2வது இடத்துலயுமே வந்திருந்தாரு. அந்த வகையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலை கண்டிப்பா போட்டியிடுவாரு. அதுவும் கடந்த தேர்தலை போல அரவக்குறிச்சியில அவர் கண்டிப்பா போட்டியிட மாட்டாரு. கோயம்புத்தூர்ல தான் போட்டியிடுவாரு அப்படிங்கிற தகவல்கள் பாஜக வட்டாரத்துல தொடர்ச்சியா வந்துட்டே இருந்தது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, கோவையில இருக்கிற சிங்காநல்லூர் தொகுதியில அண்ணாமலை போட்டியிட போறாரு. அதற்கான வேலைகளையே அண்ணாமலை தொடங்கிட்டாரு. அங்க ஏற்கனவே அவருக்கு வீடு இருக்கு. அதை வச்சு அங்க அதற்கான வேலைகளையுமே தொடங்கிட்டாரு. அது போன்ற தகவல்களுமே வந்தது. இந்த பக்கம் அப்படியே 2026 தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த தொகுதிகள் பட்டியலில் பார்த்தோம்னா, கோவை வடக்கு தொகுதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அண்ணாமலை எதிர்பார்த்துட்டு இருந்த சிங்காநல்லூர் தொகுதி ஒதுக்கப்படல. அப்பவே பார்த்தீங்கன்னா, பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. குறிப்பான முக்கியமான தலைவர்கள் அவங்களுக்கான தொகுதியை மட்டும் கேட்டு வாங்கிட்டாங்க. இளைஞர்களுக்கோ அண்ணாமலை போன்ற தலைவர்களுக்கோ ஏத்த தொகுதியை வாங்கல அப்படிங்கிற அதிருப்தி அப்போதே கட்சிக்குள்ள தொடங்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில அண்ணாமலை இன்னைக்கு சொன்னது போல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது தொகுதி ஒதுக்கப்பட்ட சில நாட்கள் அந்த காலகட்டத்திலே போயிட்டு கட்சி தலைமை கிட்ட இந்த தேர்தலில் கண்டிப்பா நான் போட்டியிடல அப்படிங்கிற தன்னோட முடிவையுமே அண்ணாமலை தெரிவிக்கிறாரு. அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களோ இல்ல கட்சியோட அந்த தேர்தல் பொறுப்பாளரா இருக்கிற பியூஷ் கோயலோ அதை ஒரு பெருசா எடுத்துக்காத சூழல் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதே வேளையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்பா அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட்டே ஆகணும் அப்படிங்கிற தன்னோட கருத்தையுமே சொல்லியிருந்தாரு. கட்சி நிர்வாகிகள் கிட்ட சொல்லி கண்டிப்பா அண்ணாமலை இங்க போட்டியிடணும். அண்ணாமலை ஆதரவுல நிறைய இளைஞர்கள் கட்சியில இருக்காங்க. இளைஞர்களோட வாக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில அண்ணாமலை போட்டியிடணும் அப்படிங்கிற தகவலையுமே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில மீண்டுமே பியூஷ் கோயல் போய் அண்ணாமலை கிட்ட நீங்க கண்டிப்பா போட்டியிடணும் அப்படிங்கிறது தான் தலைமையோட உத்தரவா இருக்கு. நீங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பியூஷ் கோயல் முதல்ல மொடக்குறிச்சி தொகுதி, ஏறக்குறைய நம்ம பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி தொகுதியுமே பாஜகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில மொடக்குறிச்சி தொகுதியில நீங்க போட்டியிடுங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை பியூஷ் கோயல் முன்வைக்கிறாரு. ஆனா அண்ணாமலை, நான் கோவை நாடாளுமன்ற தொகுதியில தான் 2024 போட்டியிட்டேன். இங்கதான் நான் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கேன். கோவைக்குள்ள ஒரு தொகுதினா நான் போட்டியிடுறதுக்கு தயார், நான் போட்டியிட்டு இருப்பேன். ஆனா இப்போ என்னால போட்டியிட முடியாது, வேற ஒரு தொகுதியில என்னால கண்டிப்பா போட்டியிட முடியாது அப்படின்னு தன்னோட கருத்துக்களையுமே பியூஷ் கோயல் கிட்ட சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகுதான் பாஜக வட்டாரத்துல மிகப்பெரிய அனல் அப்படிங்கிறதே உருவாக ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோவை வடக்கு தொகுதி ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க இந்த முறை கோவை வடக்குல போட்டியிடலாம்னு முடிவு செஞ்சு அதற்காகத்தான் இந்த முறை கோவை வடக்கு தொகுதி வாங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க கோவையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டியிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதால முதல் கட்டமா கோவை வடக்குல அண்ணாமலையை நிறுத்தலாமா, அவர் நிறுத்தலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பாஜக வட்டாரத்துல
நடக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா கோவை வடக்கு தொகுதியை குறிவச்சு தற்போது இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க எங்க நிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது வந்து எழ ஆரம்பிக்குது கட்சிக்குள்ள. மயிலாப்பூர் தொகுதி சென்னையில வந்து நம்ம வாங்கியிருக்கோம். கடந்த காலத்துல கூட வானதி ஸ்ரீனிவாசன் வந்து மயிலாப்பூர்ல எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தற்போதுமே கூட அவங்க வந்து எம்எல்ஏவும் கோவை சவுத்துல இருக்கிறாங்க. மயிலாப்பூர்ல பிராமண சமூக வாக்குகள் கூட இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில சமூகம் வேற இருந்தாலுமே கூட பிராமண சமூகங்களோட ஆதரவு அப்படிங்கிறது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில வானதி வந்து மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறதுமே நடக்குது. அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட்டா மயிலாப்பூர்ல போட்டியிட காத்துட்டு இருக்க தமிழிசை சவுந்தரராஜனை எங்கே வேட்பாளரா நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுமே வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்ப பியூஷ் கோயல் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க வந்து நிக்கிறதா இருந்தா உங்களுக்கு வந்து ஃபேவரா உங்களோட சமூக வாக்குகள் அதிகமா இருக்கிற உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற ராதாபுரத்துலயோ திருச்செந்தூர்லயோ நீங்க போட்டியிடுங்க அப்படிங்கிற கோரிக்கையுமே வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அதை வந்து மறுத்துறாங்க. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு புறம் பார்த்தோம்னா திருச்செந்தூர் தொகுதியில அமைச்சரா இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுற தொகுதியா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராதாபுரம் தொகுதியில சபாநாயகர் அப்பாவு போட்டியிடுற தொகுதியா இருக்கு. ஏற்கனவே 2 மாநிலத்தோட ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தென் சென்னை தொகுதியில போட்டியிட்ட தமிழிசை வந்து வெற்றி பெற முடியல. தொடர்ச்சியா தூத்துக்குடியில 2019 போட்டிட்டாங்க, வெற்றி பெற முடியல அப்படின்னு தொடர்ச்சியா தேர்தல்கள்ல பல்வேறு தேர்தல்கள்ல தமிழிசை வந்து தொடர்ச்சியா தோல்வியை தழுவிட்டு வர விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது வெற்றி பெற முடியாத சூழல் தான் வந்து இருக்கு. இப்பயுமே போய் திரும்ப ஒரு அமைச்சர்கள் நிக்கிற தொகுதியில இருந்தா கண்டிப்பா வெற்றி வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு தமிழிசை நினைச்சு கண்டிப்பா வந்து மயிலாப்பூர் தொகுதி வந்து மாறுவது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. வானதி ஸ்ரீனிவாசனுமே வந்து நான் கோவை வடக்கு தொகுதி வந்து விட்டு தர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையுமே ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிடுறாரு, உங்க தொகுதி வந்து எனக்கு வேண்டாங்கா அப்படின்னு சொல்லியதாகவும் ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்தது. பாஜகவோட அந்த வேட்பாளர் பட்டியல் தாமதமாகிறதுக்கு முக்கியமான காரணமா இந்த காரணம் தான் இருந்திருக்கு. அதனோட மையமா அண்ணாமலை தான் இருந்திருக்காரு. அண்ணாமலைக்கு வேற ஒரு தொகுதி ஒதுக்கி அவர் வந்து வேட்பாளரா நிறுத்துவதற்கான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா யாருமே தங்களோட தொகுதியை வந்து விட்டு தரவும் ரெடியா இல்லை. மறுபுறம் பார்த்தோம்னா அண்ணாமலையுமே வந்து கோவையை விட்டா வேற எங்கேயும் வந்து நான் போட்டியிடுவதற்கு தயாரா இல்லை அப்படிங்கிற முடிவுலையுமே இருக்காரு. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், கடந்த 2021 தேர்தலில் கூட அரவக்குறிச்சியில வந்து அந்த மொஞ்சனூர் இளங்கோ அப்படிங்கிறவர்கிட்ட 25,000 வாக்கள் வித்தியாசத்துல அண்ணாமலை வந்து வெற்றி வாய்ப்பை வந்து இழந்தாரு. அந்த அடிப்படையில மற்ற இடங்கள்ல வந்து ஃபேவரா இருக்காது, நின்னா கோயம்புத்தூர்ல தான் நிக்கணும் அப்படின்னு அண்ணாமலையுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்றுட்டாரு. அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்து ஒர்க் அவுட் ஆகாததால வேட்பாளர் பட்டியலுமே வெளியாயிருச்சு. அதுல அண்ணாமலை பேருமே கூட வரல. ஆனா தற்போதே நம்ம பார்த்தோம்னா பாஜக தரப்புல அண்ணாமலை ஆதரவுல இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து இந்த முறை நீங்க வந்து அண்ணாமலை அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சீட்டு வாங்கல, அதனால பெருவாரியான இளைஞர்கள் வந்து இந்த முறை நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தங்களோட கருத்துக்களையுமே சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன் அவர் நிக்கிறதுக்கு சாத்தூர் தொகுதியை வந்து வாங்கிட்டாரு, எல்முருகன் அவர் நிக்கிறதுக்கு அவினாசி தொகுதியை வந்து வாங்கிட்டாரு. ஆனா அதே போல சீனியர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் கூட அவங்களுக்கான தொகுதியை வாங்கிட்டாங்க, வானதி கோவை வடக்கு வாங்கிட்டாங்க. ஆனா அண்ணாமலை கஷ்டப்பட்டு இவ்வளவு காலம் கட்சிக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்காரு, கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்காரு. ஆனா அவர் நிக்கிறதுக்கு ஒரு தொகுதியை வந்து இங்க இருக்கிற சீனியர்கள் வந்து வாங்கல. குறிப்பா வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாங்கல. அதனால இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பா நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க முடியாது, விஜய்க்கு ஆதரவா நாங்க வாக்களிக்க போறோம் அப்படியான சில பதிவுகளை கூட நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி சீனியர்களை வந்து ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ற பதிவுகளை கூட நம்ம வந்து பார்த்தோம். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து பிரஸ் மீட்ல வந்து நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றிக்கு பாடுபடுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அண்ணாமலை ஆதரவு அந்த வட்டம், அண்ணாமலை ஆதரவு இளைஞர்கள் வட்டம், அண்ணாமலை வந்து போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு இல்லாத சூழல்ல பாஜகவே ஆதரிக்கிறாங்களா, இல்ல தங்களோட அந்த அதிருப்தியை வந்து தேர்தலில் காட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பொறுத்துதான் பார்க்கணும். அதே வேளையில அண்ணாமலை வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நான் செய்வேன், நான் வந்து எல்லோருக்கும் பிரச்சாரத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அண்ணாமலை களமிறக்குனாதான் நமக்கு வந்து இளைஞர்களோட வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அவரை எப்படியாவது தேர்தலில் வந்து போட்டியிட வச்சிடணும் அப்படின்னு தீவிரமா இருந்தாங்க பாஜக தலைமை. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து கோவையை விட்டா வேற எந்த தொகுதியிலையுமே நான் நிக்க மாட்டேன் அப்படின்னும் உறுதியா இருந்திருக்காரு. நம்ம பார்த்த மாதிரி இந்த அண்ணாமலையோட இந்த முடிவு அப்படிங்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆதரவு வட்டத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம
பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.